ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து 5Sல எப்படி நம்ம வந்து டிஃபென்ஸ் விளையாடலாம், டீமாக எப்படி டிஃபென்ஸ் விளையாடுறாங்க பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? டிஃபென்ஸ்னால் எப்படி அப்படின்னா, எதிர் டீம் கையில் பால் இருக்க சொல்ல, அதாவது அவங்க வந்து பொசிஷனை வச்சு விளையாட சொல்ல நம்ம எப்படி டிஃபென்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபார் ஜென்ரல் வியூவாக டேக்டிக்கலாக எப்படிலாம் விளையாடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, நம்ம பார்க்கலாம். நம்ம டீமில் வந்து எப்பவும் போல் நம்ம ப்ளூ டீம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம டீமில் கோல் கீப்பர் இருக்காங்க, ஒரு லெஃப்ட் பேக் இருக்கிறாங்க, அதுக்கடுத்து வந்து ரைட் பேக்கு, லெஃப்ட் விங்கர், ரைட் விங்கர், லெஃப்ட் ஃப்ரெண்ட் வச்சுக்கோங்க. ஆப்போசிட் டீமில் வந்து ஒரு கோல் கீப்பரு, 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம டிஃபென்ஸ் விளையாடுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எதிர் டீம் காலில் பால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, நம்ம இப்போ எப்படி இந்த டீமில் விளையாடலாம் சரிங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக நம்ம டிஃபென்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிஃபென்ஸில் வந்து 2 பிளான் இருக்குங்க, 2 வகையாக விளையாடலாம். எப்படி அப்படின்னா, டிஃபென்ஸ் விளையாடுறதுல பால் யார்கிட்ட இருக்குன்னா அவங்ககிட்ட இருக்குது. சரிங்களா? எதிர் டீம் காலில் இருக்கனால நம்ம வந்து ப்ளே பண்ணோம் அப்படின்னா, நம்ம கோல் அடிக்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பாலை வின் பண்ணணும். பால் நம்மக்கிட்ட இருந்தால் தான் ப்ளே பண்ணணும். அப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு டிஃபென்ஸு எய்ம் என்னது அப்படின்னா பாலை வின் பண்ணணும். பாலை வந்து நம்ம அவங்க காலிலேருந்து பிடுங்கணும். பொதுவாக நம்ம இப்படி பால் கோல் கீப்பர்ட்ட பால் இருக்குது, அவங்க டீம் கோல் கீப்பர்ட்ட பால் இருக்குன்னா நம்ம டீம் வந்து இப்படி தான் ஃப்ரண்ட்டில் ஏறி நிற்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம இவங்ககிட்ட தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த பாலை வந்து என்ன செய்யணும், வின் பண்ணணும். வின் பண்ணுறது தான் நம்மளோட ஃபஸ்ட் எய்மாக இருக்குது. அப்படின்னா நம்ம என்ன கேம் விளையாடுவோம் அப்படின்னா ப்ரெஸ்ஸிங் கேம் விளையாடுவோம். சரிங்களா? ப்ரெஸ்ஸிங்னா அப்படின்னா நம்ம வேகமாக எதிர் டீம் பால் இருக்கிற பிளேயருக்கு வந்து நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுப்போம். ப்ரெஷர் கொடுக்கறனால அவங்க வந்து என்ன செய்வாங்க, ஒரு மிஸ்டேக் பண்ணுவான். எப்படி பண்ணுவான், ஒன்று வந்து ராங் பாஸ் கொடுப்பான், அல்லது ஏதாவது ட்ரிபிள் பண்ண போய் என்ன செய்வான், மாட்டிக்குவான். அப்படி மாட்ட சொல்ல நமக்கு வந்து என்ன செய்யும், பால் ஈஸியாக வின் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இங்கே பாஸ் போடுறோம் அப்படின்னா நம்ம இவனுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டோம் அப்படின்னா, இவன் ஏதாவது மிஸ்டேக் கொடுக்குறான்னா இங்கே பேக் பாஸ் கொடுக்கான், அல்லது எங்கேயா போட பார்க்கான்னா நம்மளுக்கு நேராக கொடுக்க முடியாது அவனுக்கு இருக்கிற ப்ரெஷர்னால். ப்ரெஷர்னால் எப்படி, ஒரு மேன் வந்து அவனை வந்து டேக்கிள் பண்ண போவான், பக்கத்தில் பிடிக்க போவான். இது ஒரு பிளானு. 2வது பிளான் என்ன அப்படின்னா பிளாக் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். பிளாக்னால் எப்படி அப்படின்னா, இப்போது நம்மளால் இந்த எதிர் டீம்லேருந்து பாலை பிடுங்க முடியல, அதாவது நம்ம பாலை வந்து அவங்கள்ட்ட வந்து கைப்பற்ற முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளாக் ஆடலாம். பிளாக் ஆடலாம் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து அவங்க வந்து கோல் அடிக்காமல் தடுக்க விட்டுடலாம். அவங்க வந்து நம்ம டீமுக்குள்ளே கோல் அடிக்க விடாமல் தடுக்கிறதுக்கான பிளான் தான் பிளாக்கு. ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் பொசிஷனை வந்து பிடுங்கிறது, அவங்கள்ட்ட வந்து பாலை பிடுங்கிறது வந்து ப்ரெஸ்ஸிங் பண்ணி பிடுங்கலாம். அல்லது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அவங்கள்ட்ட வந்து நம்மளால் பாலை பிடுங்க முடியல சரிங்களா, நிறைய கண்டிஷனில் பிடுங்க முடியாது. சம்டைம்ஸ் எதிர் டீமில் வந்து சூப்பராக அவங்க கட் அடிக்கிறாங்க, அல்லது பாலை சூப்பராக ஒன் டச் பாஸ் பண்ணுறாங்க அப்படிலாம் விளையாட சொல்ல நம்ம வந்து ப்ரெஸ் பண்ண சொல்ல நம்மளுக்கு என்னதுன்னா அவங்கள்ட்ட பாலை பிடுங்க முடியாது. அந்த டைமில் நம்ம அவங்கள்ட்ட ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம டீமில் வந்து பின்னாடி நிறைய கேப் விழுந்துடும். சரிங்களா? எப்படின்னா, நம்ம டிஃபென்ஸ் பண்ண சொல்ல அவங்க கோல் அடிக்கக்கூடாதுங்கிறத நம்ம மைண்டில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அவங்க கோல் அடிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஜோனுக்குள்ளே அவங்க வரணும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவன் இங்கே ஒரு பிளேயர் இருக்கான்னா, இங்கேருந்து நம்ம கோலுக்கு அவன் அடிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இவ்வளோ தூரம் இருக்குது, அவன் கோல் அடிக்க முடியாது. அப்படி கோல் அடித்தாலும் ஸ்லோவாக தான் வரும், அடிக்கவே முடியாது. சரிங்களா? அப்போது ஒரு பிளேயர் வந்து கோல் அடிக்கணும், அதாவது எதிர் டீம் வந்து கோல் அடிக்கணும் அப்படின்னா இங்கனக்குள்ளே இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, மார்க் பண்ணுறேன், இந்த இடத்துக்குள்ளே அவனுக்கு பால் கிக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரிங்களா? இவ்வளோ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா கோடு, இந்த இடம், இந்த சென்டரில் ஒரு ஷேடோ மார்க்கெலாம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துக்குள்ளே எதிர் டீம் பிளேயர்ஸ் எவனாவது ஒருத்தன் பாலை இங்கே ரீச் பண்ணிட்டான் அப்படின்னா தான் இங்கேருந்து கோல் அடிக்கலாம், அல்லது இங்கேருந்து பிளான் பண்ணி உள்ளே போய் கோல் அடிக்கலாம். சரிங்களா? ஆக்சுவலாக இது வந்து இந்த இவ்வளோ தூரம் வரும், இவ்வளோ தூரம். சரிங்களா? வீடியோ பாருங்கள். ஓகே, இப்போ இந்த 3ஆம் நம்பர் இங்கனக்குள்ளே அவங்கள பிளேயர்ஸ் யாராவது பாலை எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஷூட் அடிக்கலாம், கோலுக்குள்ளே போட்டுடலாம், அல்லது 1-2 பாஸ் போட்டு உள்ளே வந்துடலாம். இவ்வளோ இடத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, அந்த பிளேயர்ஸ் வரக்கூடாது. இங்கனக்குள்ளே அந்த பிளேயர்ஸ் வர விடாமல், அதாவது அவங்க பாலை வச்சுட்டே உள்ளே வர விடாமல் தடுக்கிறது தான் பிளாக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நல்லா பாருங்கள், இப்படி இருக்குது பால், இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரெஸ்ஸிங் மெத்தட் சொன்னால், 2வது வந்து பிளாக் மெத்தட். பிளாக்னால் என்னென்னா, இப்போ இந்த பிளேயர் இருக்காங்களா, பால் வந்து இந்த டீம் இந்த ஷேடோ ரீஜனுக்குள்ளே வரக்கூடாது. இந்த இடத்துக்குள்ளே ஒரு பிளேயருடைய பாலை கொண்டு வந்துட்டான் அப்படின்னா அவனை ப்ளே பண்ண விடக்கூடாது. இந்த இடத்த நம்ம மறைக்கிறது தான் இந்த ஷேடோ ரீஜனை நம்ம டீம் பிளேயர்ஸ் வந்து மறைக்கிறது. அதாவது இந்த இடத்துக்குள்ளே பால் வர விடாமல்
இப்படி மறைச்சி நிற்கிறது தான் பிளாக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, எதிர் டீமில் நல்லா பாசிங் இருக்குது, நம்ம அவங்ககிட்ட பாலை வின் பண்ண முடியல அப்படின்னா அவங்க வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்போது நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஈஸியாக கட் அடித்து பால் எடுத்து உள்ளே வந்துடுவாங்க, கோல் ஈஸியாக அடிச்சிடுவாங்க. அதே இது நம்ம வந்து பிளாக் நின்றுட்டோம் அப்படின்னா, பிளாக்னு அப்படி இப்படி மறைச்சி நின்றுட்டோம், இந்த மாதிரி நம்ம 4 பேரும் மறைச்சி நின்றுட்டோம் அப்படின்னா, இவ்வளோண்டு இடத்துக்குள்ளே அவங்க உள்ளே வந்தால் நம்ம ஈஸியாக 4 பேர் பால் அணிஞ்சிடலாம். பால் எடுத்துகிட்டு இப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு பால் அணிஞ்சிடலாம், பிடிங்கிடலாம். 4 பேரும் ப்ரெஸ் பண்ணதில் அவங்க என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக பால் வெளியே தான் போகணும். இங்கே போயிட்டுனா இங்கேருந்து ஷூட் அடித்தா நம்ம கோல் கீப்பர் ஈஸியாக பிடிச்சிரும். இங்கே இருக்கிறான், இங்கே ஒரு பிளேயர் வந்துட்டானா இங்கேருந்து பிடிச்சிடலாம். அதே நம்ம இங்கே மறைக்கணும், இப்படி மறைச்சி வச்சுருக்கோம். இப்போ என்ன செய்யலாம், உள்ளே வந்து ஒருத்தன் வந்து பாலை வாங்கினா அவனுக்கு என்ன செய்யக்கூடாது, டைம் ஸ்பேஸ் எதுவுமே கொடுக்கூடாது. திங்க் பண்ணவும் டைம் கொடுக்கூடாது, திரும்பவும் டைம் கொடுக்கூடாது, ஒன் டச் பண்ணவும் விடக்கூடாது. இப்படி நம்ம விளையாடுறதுல இங்கே வந்துட்டுனா டக்குன்னு எல்லாருமே அவனோட ப்ரெஷர் 4 பேரும் ப்ரெஷர் கொடுத்தா கண்டிப்பாக அவனால் விளையாட முடியாது. இப்படி நம்ம ஜோனில் இந்த பிளாக் ஷேடோ ஏரியாவை பால் வர விடாமல் நம்ம தடுக்கிறது தான் பிளாக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்போ 2 புரிஞ்சிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஸ்ஸிங் மெத்தட். ப்ரெஸ்ஸிங்கில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பாலை எதிர் டீம் காலிலேருந்து பிடுங்கி நம்ம ப்ளே பண்ணுறதுக்காக, நம்ம கோல் அடிக்க ப்ளே பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், வின் பேக் த பால் அப்படின்னு சொல்லுவோம். வின் பேக் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறது தான் ப்ரெஸ்ஸிங். இன்கேஸ் நம்ம அந்த டீமோட நம்ம ப்ரெஸ் பண்ணி ஜெயிக்க முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பாக பிளாக் தான் ஆடணும். பிளாக் ஆடி இந்த இடத்துல நிற்கணும். இப்படி நிற்க சொல்ல கண்டிப்பாக அவங்க என்ன செய்ய முடியாது, இந்த இடத்துக்குள்ளே ஆக்சஸ் பண்ண முடியாது. என்னது, அவங்க பால் எடுத்துகிட்டு விளையாட முடியாது. இங்கனுக்குள்ளே அவன் ஃப்ரீயாக விளையாண்டான் அப்படின்னா கோல் அடிச்சிடுவான். சரிங்களா, அப்போ நம்ம இந்த இடத்த மறைச்சாலே போதும். நம்ம என்ன செய்யணும்னா அவங்கள வந்து கோல் அடிக்க விடாமல் ஈஸியாகவே தடுக்கலாம். இப்படி தடுமாற சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, பால் அடித்தவங்க ஒரு ஷூட்டிங்கிறதே அடிப்பாங்கன்னா பால் நம்ம டீம் கோல் கீப்பர் கிடச்சிரும். நம்ம டக்குன்னு என்ன செய்யலாம், கவுண்டர் அட்டாக் கொடுக்கலாம். இந்த கவுண்டர் அட்டாக் கொடுக்க சொல்ல என்னென்னா ரொம்ப கோல் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்களோட கான்சன்ட்ரேஷன்லாம் எங்கே நேக்காக இருக்குது, இங்கே நேக்காக இருக்கும். சரிங்களா, பால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நம்ம டீம் இருக்கும், இந்த பிளேயர் இங்கே நிற்கிறான். இப்போ வந்து இங்கே ஒருத்தன் நிற்கான், இவன் உள்ளே அடிக்கிறதுக்காக இங்கே நிற்கான், இவன் இங்கே அடிக்கிறதுக்காக நிற்கான்னு வச்சுக்கோங்க. பாலை வந்து இங்கே உள்ளே போட்டிருக்காங்க. இந்த மேன் பாலை வந்து என்ன வச்சுருக்கான், டக்குன்னு இப்படி இழந்துட்டான் அப்படின்னா என்னென்னா இந்த மேன் மட்டும் தான் இங்கே இருக்கான் இதே டீமில். இப்படி இருக்க சில பால் இங்கே இழந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இவனோட ஐசைட் எங்கே இருக்கும், இவன் எங்கே நேக்காக திரும்பியிருப்பான், இந்த பிளேயர் வந்து இங்கே நேக்காக திரும்பியிருப்பான், இந்த பிளேயர் வந்து இங்கே நேக்காக திரும்பியிருப்பான், இங்கே பிளேயர் வந்து இங்கே நிற்பான். எல்லாருமே ஏன்னா நம்ம கோல் போஸ்ட்டை பார்த்து திரும்பி நிற்பாங்க. அதே இது நம்ம பிளேயர்ஸ் எப்படின்னா, இவன் வந்து இங்கே நிற்பான், இவன் நம்ம ஆள் லெஃப்ட் பேக்கும் ரைட் பேக்கும் பாலை பிடிங்கிட்டாங்க அப்படின்னா இவன் என்ன செஞ்சிருவான், இங்கே திரும்பி நிற்பான், இங்கே திரும்பி நிற்பான், இங்கே திரும்பி நிற்பான், இங்கே திரும்பி நிற்பான். அப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம டீம்காரங்க பாலை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு போட்டுவிட்டோன்னே இவங்க சடக்குன்னு என்ன செய்யலாம், ஸ்பீடாக வேகமாக போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து இனிமேல் திரும்பி இங்கே வர்றதுக்கு முன்னாடி பால் இங்கே வந்துடும். பால் இங்கே வந்துட்டோன்னா கோல் கீப்பர் என்ன ஆகிட்டான், எக்ஸ்போஸ் ஆகிட்டான். அழகாக நம்ம கோல் அடிக்கிறதுக்கு 95% வாய்ப்பு இருக்குது. இதில் தான் இந்த பிளாக்கில் வந்து நம்ம வந்து தடுத்துகிட்டே இருந்தாலும் கண்டிப்பாக கவுண்டர் அட்டாக் தெரியணும். கவுண்டர் அட்டாக்னால் டக்குன்னு நம்ம பாலை பிடுங்கினோடனே மேலே போகிறதுக்கு ஒரு நல்ல ப்ளே மேக்கர் இருக்கணும். நல்லா ஓடுறதுக்கான ஸ்பீடி பிளேயர் 2 பேர் இருந்துச்சுன்னா நம்ம டீம் வந்து பிளாக் ஆனாலே போதும், சூப்பராக விளையாண்டுலாம். சரிங்களா, இப்போ நான் வந்து லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் டீப்பாக ஒரு ப்ரெஸ்ஸிங்கை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரிங்களா, பாலை நம்ம எப்படி வின் பண்ணலாங்கிறத மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம டீமு தான். நம்ம டீமில் வந்து கோல் கீப்பர் இருக்கார், லெஃப்ட் பேக்கு, ரைட் பேக்கு, லெஃப்ட் ஃப்ரெண்ட், ரைட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அப்போசிட் டீமில் வந்து 4 பேர் நிற்காங்க. சரிங்களா, ஓகே, இப்படி தான் நம்ம கணக்கு வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம பால் வந்து எதிர் டீமில் இருக்குது. இப்போ வந்து நம்ம ப்ரெஸ்ஸிங் விளையாடுறத பற்றி நம்ம பிளான் பண்ணுறோம். சரிங்களா, ப்ரெஸ்ஸிங் வந்து விளையாடுறோம் அப்படின்னா எதிர் டீமில் எப்படி நிற்காங்க, பாலுக்காக 2-2 ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம டீமில் என்ன செய்கிறோம், ப்ரெஸ்ஸிங்னா அப்படின்னா பாலை நம்ம வின் பண்ணணும். இப்போ கோல் கீப்பர்ட்ட பால் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த டீமில் இருந்து 1 நம்பர் அவங்க விளையாண்டுருக்காரு. இப்போ இவன்கிட்ட பால் பிடுங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டே இவங்களை மறைச்சிடலாம். சரியா, நம்ம ஃபைஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டோர்னமெண்ட்டில் என்னென்னா தூக்கி இங்கே இந்த ஆஃப் லோனை தாண்டி அடிக்கக்கூடாது. அப்போ கண்டிப்பாக அவங்க என்ன தான் பண்ணணும், பில்டப் ப்ளே தான் ஆடி ஆகணும். இந்த மாதிரி பில்டப் ப்ளே ஆடணும் கண்டிஷனில். இதில் 3ஆம் நம்பர் இங்கே நிற்கிறாங்க, 2ஆம் நம்பர் இங்கே நிற்கிறாங்க, இப்படி நிற்கிறாங்க அப்படின்னா நம்ம டீம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரெஸ்ஸிங் எப்படி விளாட்லாம், பால் வின் பண்ணதுக்கு எப்படி விளாட்லாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டே கோல் கீப்பர்கிட்டேருந்து பாலை ரிசீவ் பண்ண முடியாமல் ஸ்ட்ராங்காக பிடிக்கணும். சரியா,
இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக பிடிக்க சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, அவன் ஃபஸ்ட்டு கோல் கீப்பர் ஃபஸ்ட்டு பாஸ் போடுறதுக்கே என்ன வேணும்னா, கோல் கீப்பருக்கு நிறைய ஐக்யூ வேணும். அதாவது ஃபுட்பால் ஐக்யூ, ஃபுட்பால் வந்து எப்படி விளையாடலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி விளையாடச்சில் எப்படி பிடிக்கிறதுல என்ன சொல்லி யாராலையும் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் இந்த மாதிரி கண்டிஷனில் எப்படி விளையாடணுன்ட்டு நான் போன வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு முந்தின வீடியோ நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். எப்போனா இந்த மாதிரி நம்ம ஃபுல் பேக்கை மேன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஆப்போசிட் சைட் ஃபுல் பேக் வந்து உள்ளே வந்து பாலை வாங்கி போகணும். இப்போ நம்ம ப்ரெஸ்ஸிங் பார்க்குறனால ஃபஸ்ட்டு இப்படி நிற்கணும். இப்படி நிற்க சொல்ல இந்த 5ஆம் நம்பர் இருக்காங்களா, இந்த 5 நம்பரோ இந்த 4 நம்பரோ சூப்பராக விளையாண்டு இந்த பாலை எடுத்துகிட்டு போயிட்டாங்க சரிங்களா. அப்படி ப்ரெஸ்ஸிங் நம்மளுக்கு கிளிக் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ப்ரெஸ்ஸிங் டைப்பை மாற்றணும் சரிங்களா. இப்போ நம்ம இப்படி இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி நம்ம மேன் எடுத்தாலே போதும், ஈஸியாக நம்ம நினைஞ்சிடலாம், நம்ம பிடிங்கிடலாம். அதே இது நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3ஆம் நம்பர் வந்து இங்கே விளையாடுறோம், இங்கே இறங்குற மாதிரி இறங்கிட்டு இப்படி வந்துட்டான் சரிங்களா. இங்கே இறங்கினோடனே நம்மளாலும் இப்படி வருவாரா, இந்த கோல் கீப்பர் இங்கே பாஸ் தூக்கி போட்டானா இவன் ஓடிட்டான் அப்படின்னா என்னாச்சு, உள்ளே வந்துடுவாங்க சரியா. இந்த மாதிரி கோல் கீப்பருக்கும் ஆப்போசிட் டீம் பிளேயருக்கும் சூப்பராக இன்னும் கோஆர்டினேஷன் இருக்குது, அழகாக பாஸை போட்டுறாங்க. அல்லது நம்ம இப்படி நிற்க சொல்ல இப்படி அப்படின்னு பாலை டக்குன்னு போட்டு கோல் கீப்பர் போட்டு லாங் பால் போட்டான் அப்படிங்க வந்து பால் அவங்க போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி மேன் டு மேன் ஃபஸ்ட் பாஸில் நிற்கக்கூடாது சரிங்களா. ப்ரெஸ்ஸிங் பண்ண முடியாது, ஏன்னா ஈஸியாக போட்டுருவாங்க. கோல் கீப்பர் நல்லா விளையாண்டாலே ஃபைஸில் வந்து ப்ரெஸ்ஸிங்கே பண்ண முடியாது. பண்ணுறது வந்து நிறைய டைமில் ஃபெயிலியர் ஆகும். ஆனால் சில சமயங்களில் எப்படி விளையாடலாங்கிறத வந்து சில ஐடியா பண்ணி நம்ம விளையாடலாம் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோல் கீப்பர் சூப்பராக விளையாடுறான், அப்படி தூக்கி போட்டே இருக்கான் அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும், ஒழுங்காகவே விளையாட முடியாது சரிங்களா. நம்ம ப்ரெஸ் பண்ணாலும் இங்கே பாலை வின் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 5ஆம் நம்பருக்கு பால் போடுறோன்னா பாலை இங்கே போடுறான்னு நம்ம எதிர் டீம்கார ஓடி போய் பால் டக்குன்னு தட்டானா நம்ம மேலே இங்கே நிற்க ஓடிட்டுருப்பான். அவன் தட்டிட்டு இங்கே ஓட்டான்னு வச்சுக்கோங்க, பாலை இங்கே போட்டுருவான். இங்கே போட்டான் அப்படின்னா என்ன ஏரியா, ப்ளே மேக்கர் ஏரியா, அழகாக பாலை இங்கே போட்டு விட்ருவான். இந்த இடத்துக்கு எதிர் டீம்காரன் பாலை வாங்கிட்டானா என்ன அர்த்தம், கோல் அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம ஆட்கள் ஓடி வருவாங்க, ஆனால் அவனுக்கு இங்கே என்ன கிடச்சுன்னா டைம் அண்ட் ஸ்பேஸ் கிடச்சிடும். நம்மளோட முக்கியமான எய்ம் என்னச்சுன்னா டிஃபென்ஸில் இந்த ஏரியாவை என்ன செய்யக்கூடாது, எதிர் டீம்காரன் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடாதுங்கிறத நம்மளோட முக்கியமான நோக்கம் சரிங்களா. அப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணதில் அவங்க 1-2 போட்டு விளையாண்டாங்க, அந்த எதிர் டீமோட பின்னாடி விளையாடுற 2 பேரும் சூப்பராக விளையாடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ப்ரெஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோல் கீப்பர் சூப்பராக விளையாடுறான். இப்போ கோல் கீப்பர் சூப்பராக விளையாடலை அப்படின்னா நம்ம என்ன இந்த மேன் டு மேனை ஈஸியாக நினச்சிக்கலாம். நான் சொன்ன மாதிரி மேன் டு மேன் நின்னாலே பாலை ஒவ்வொரு தடையும் நம்ம ஈஸியாக வின் பண்ணிடலாம். இப்படி நிற்காங்க, இப்படி மேன் எடுத்திருக்காங்க, கோல் கீப்பர் சூப்பராக விளையாடலை, கோல் கீப்பர் இப்போ சூப்பராக விளையாடலை அப்படின்னா கோல் கீப்பருக்கு ஐடியா இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல போடணும்னு நினைப்பான், ட்ரை பண்ணுவான், ஈஸியாக மாட்டிக்குவான். ஏன்னா கோல் கீப்பருக்கு என்ன இதில் நிறைய ஐக்யூ இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், இப்படியே ஈஸியாக பிடிங்கிடலாம் சரிங்களா. இந்த மாதிரி கண்டிஷன்லேயே நம்ம விளையாடலாம். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோல் கீப்பர் கொஞ்சம் நல்லாவே விளையாடுறான் அப்படின்னா நம்ம எப்படி விளையாடலாங்கிறத சின்ன ஐடியா சொல்கிறேன் சரிங்களா. ஓகே, நம்ம ப்ரெஸ் பண்ணணும், பாலை வின் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ப்ரெஸ்ஸிங்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம், பாலை வின் பண்ணணும்னு அர்த்தம் சரியா. இப்போ வந்து நம்ம இங்கே நிற்கும் அப்படின்னா கோல் கீப்பர் சூப்பராக இங்கே கேப்புகளெல்லாம் போட்டு விட்டுருதான், நல்லா விளையாடுறான் அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியாது, இப்படி நிற்கக்கூடாது, ஃபஸ்ட்டு இப்படி தான் நிற்கணும் சரிங்களா. ஏன் அப்படின்னா நம்ம பாலை வந்து வின் பண்ணணும் சரிங்களா, அதுதான் நம்மளோட கான்செப்ட்டு. இப்போ என்ன செய்யுது, பாலை வந்து இங்கே டக்குன்னு இங்கே போடுறான். இங்கே போடுற நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பொதுவாக வந்து நேராக நம்ம ப்ரெஸ்ஸிங் இப்படி போயிட்டோம் அப்படின்னா நம்மளால் இங்கே வந்து நிற்கான், இங்கே கோல் கீப்பரையும் மறைக்கணும், இங்கேயும் மறைக்கணும், இப்படி நிற்கான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், ஈஸியாக லைட்டாக சிப் பாஸ் போட்டுருவான், அல்லது இங்கே ஈஸியாக போட்டுருவான். இதே நம்ம இப்போ இந்த சைடு இந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிற மேன் வந்து இப்படி வந்து கோல் கீப்பர் ஸ்ட்ராங்காக பிடிக்கான்னா அழகாக இங்கே உருட்டிடுவான், இந்த மேன் ஓடி வந்துடுவான் சரியா. இந்த மாதிரி ஆப்போசிட் டீமில் ஃபுல் பேக் விளையாடலை அப்படின்னா நம்மளுக்கு இது வின் பண்ணிகிட்டே இருப்போம். அதே நல்லாவே விளையாடுறான், ஃபுல் பேக்கும் நல்லா விளையாடுறான், கோல் கீப்பரும் இந்த சூப்பராக இங்கே பிளான் பண்ணி ஓடி வந்துடுதான் அப்படிங்கிற கண்டிஷனில் நம்ம இப்படி விளையாட முடியாது, இங்கே ப்ரெஸ்ஸிங் பண்ணோன்னே இப்படி பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரெஸ்ஸிங் ட்ராப்பை யூஸ் பண்ணணும் சரிங்களா. ப்ரெஸ்ஸிங் ட்ராப் எப்படி அப்படின்னா, இங்கேருந்து பால் இங்கே வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மேன் வந்து ஃபஸ்ட்டு யாருக்கு பாஸ் கொடுக்கக்கூடாது, கோலிக்கு பாஸ் கொடுத்துடக்கூடாது. கோலி நல்லா விளையாடுறதுல இங்கே பாஸ் கொடுத்தா தூக்கி போட்டுருவோம், அல்லது இங்கே போட்டு விட்ருவோம். இந்த மாதிரி கண்டிஷனில் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ப்ரெஸ்ஸிங் ட்ராப் யூஸ் பண்ணும். இப்போ வந்து இந்த பால் எங்கே நிற்கா இருக்குது, இந்த 3ஆம் நம்பர் யாரை பார்த்து நிற்கானா இங்கே பாஸ் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி நிற்கான். இப்படி நிற்க சொல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, நேராக இந்த மேன் என்ன பண்ணோம், நம்ம டிஃபெண்டரு நம்ம அட்டாக்கர் என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இங்கே பாசிங்னா கட் பண்ணிடணும்.
இங்கே இருக்கிற பாசிங் லைனை நல்லாவே கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி நிற்க சொல்ல இந்த மேன் இருக்காமலா ப்ரெஸ்ஸிங் போகாமல் ஃப்ரெண்டில் நிற்காமலா இந்த மேன் கரெக்டாக இவங்க மறைச்சிக்கணும். இவன் என்ன பண்ணணும் அப்படின்னா இவனை நல்லாவே மறைச்சிக்கணும். யாரை நம்ம இவனுக்கு பாஸ் போக விடாமல் இங்கே மறைச்சிக்கணும். சரியா? இப்படி மறைக்க சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷனில் ஆக சொல்ல இந்த 3ஆம் நம்பர் இருக்காமலா ஆப்போசிட் டீம் 3ஆம் நம்பர் இவன் பாலை எடுத்துகிட்டு இப்படி திரும்பிட்டு இங்கே ஓட பார்ப்பான். இப்படி ஓட சொல்ல என்ன செய்யலான்னா இவன் இங்கே மறைச்சிட்டே இங்கே உள்ளே வந்துடும். சரியா? அந்த ஒன்றும் இல்லை, அந்த ஸ்ட்ரைக்கர் வந்து கோல் கீப்பரை மறைச்சிட்டே இங்கே உள்ளே வர சொல்ல இவன் கோல் கீப்பருக்கு பாஸ் கொடுக்க முடியாதனால இங்கேயும் பாஸ் கொடுக்க முடியாதனால இவன் என்ன செய்வான் பாலை எடுத்துகிட்டு ஓட வேண்டிய கண்டிஷன் இருக்கும். இப்படி ஓட வேண்டிய கண்டிஷன் இருந்தால் இவன் என்ன செய்வான் இவன் நீட்டாக அவனை ப்ரெஸ் பண்ண சொல்ல இவனுக்கு என்ன 1 vs 1 தான் இருக்கும். அழகாக இவன் என்ன செய்யலாம் பிடிக்கலாம். இப்போது இவன் கோல் கீப்பர்கிட்ட நம்ம போட கஷ்டம், ஏன்னா இவன் ஃப்ரெண்டு நினைக்க திரும்பிட்டான் பார்த்தியா. இப்போ என்ன வச்சுக்கலாம் நம்ம ஆட்கள் ஈஸியாக அவனை வச்சுக்கலாம் மரம் கட்டி ஓரம் கட்டி பாலை பிடிங்கிடலாம், அது அவுட்டுக்கு அடிச்சு விட்டுலாம், என்னமோ பண்ணிடலாம். நம்மக்கிட்ட பால் வின் பண்ணதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இவன் மேலே 1-2 போட்டு சூப்பராக விளையாண்டான், கேப்பில் போய் விளையாண்டான் அப்படிலாம் விளையாண்டான் அப்படின்னா நம்ம ப்ரெஸ்ஸிங் பண்ணுறதுல ஐடியா கிடையாது. நம்ம ஹோல்டு பண்ணி தான் பாலை பிடிங்கி ஆகணும். அதே இது இந்த மேன் வந்து நல்லாவே விளையாடலை, 3ஆம் நம்பர் ஒழுங்காகவே விளையாடல, பாலை எடுத்துகிட்டு போய் இங்கே மாட்டுறான்னா இவனுக்கு மாட்டுறதுக்கு நிறைய அவசியம் இருக்குது. அதே இவன் கோல் கீப்பரை மறைக்காமல் வந்துட்டான்னா ஈஸியாக இங்கே போட்டு நினைச்சிருவாங்க, ஷிஃப்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா யோசித்துக்கோங்க ரைட்டாக. இந்த மாதிரி கண்டிஷனில் இந்த 3ஆம் நம்பர் இருக்கான் அப்படின்னா இந்த மேனை வந்து லைட்டாக திரும்ப விடணும். திரும்ப விட்டு இவன் வந்து என்ன செய்யணும் கோல் கீப்பருக்கும் இவனுக்கும் ஆக்சஸை நம்ம 5ஆம் நம்பருக்காரன் கட் பண்ணணும். கட் பண்ணிட்டான் அப்படின்னா இந்த மேன் என்ன செய்வான் மேலே ரன் பண்ணோன்னா அதுக்கடுத்து இவனை விரட்டிடலாம். அப்போ நம்ம பாலை வின் பண்ணிடலாம். இப்போது நம்மளுக்கு பால் வின் பண்ணலாம் அல்லது வின் பண்ணாமல் கூட போகலாம். நம்ம என்ன செய்யலாம் அவங்கக்கிட்ட பொசிஷனை வைக்க விடாமல் நம்ம வின் பண்ணிடலாம். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெஸ்ஸிங் ட்ராப்பில் யூஸ் பண்ணணும். இந்த ரன் கூட ரொம்ப முக்கியம் தான். சரிங்களா? சரி, இப்போ எதிர் டீம்காரங்க வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு பிளான் படி அவங்க வந்து 2-1-1 நிற்காங்கன்னு வச்சுக்குவோம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பால் கோல் கீப்பர்ட்ட இருக்குது, இங்கே 2 பேர் நிற்காங்க, இங்கே ஒருத்தர் நிற்கான், இங்கே ஒருத்தர் நிற்கான் அவங்க டீமில். சரியா? இப்போ நம்ம வந்து மேன் டு மேன் எடுக்கும் ப்ரெஸ்ஸிங்கில் அப்படின்னா எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சின்ன பாயிண்ட் இருக்குது, அதை வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம ப்ரெஸ்ஸிங் பண்ண சொல்ல எதிர் டீம் என்ன ஃபார்மேஷனில் நிற்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம நிற்கணும். நம்மளாக ஒரு ஃபார்மேஷனில் நின்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 2-2 தான் நிற்போம் அப்படின்னா நம்ம டீம் சொதப்புறோம். இந்த லெஃப்ட் பேக்கும் ரைட் பேக்கும் நல்லாவே பேசிக்கணும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மேனை இவன் எடுத்துட்டான், இப்போ இவனை கண்டிப்பாக ஒரு மேன் எடுத்தால் தான் உண்டு. அப்போ என்ன செய்யணும்னா கரெக்டாக இங்கே போய் நிற்கணும், இவங்கிட்ட போய் நிற்கணும். இவனுக்கு ஃப்ரண்ட்லேயும் நிற்கக்கூடாது. ஃப்ரண்டில் நின்னா ஈஸியாக எழுஞ்சிடலாம், தாண்டி போட்டுடலாம். எப்படி நிற்கணும்னா இந்த அவனுக்கு நேராக நிற்கணும். இப்படி நிற்க சொல்ல கரெக்டாக இவனுக்கு பாஸ் போட்டோன்னா இவன் பிடிங்கிடலாம். சரியா? அந்த மாதிரி நிற்கணும். அதே இது இந்த மேன் இருக்க பற்றியா நம்ம கீழே இருக்கிற மேன் இந்த லாஸ்ட் மேனுக்கு இங்கே நிற்கணும். சரியா? இப்படி தான் நிற்கணும். இப்படி நின்னா இவன் இங்கே பாஸ் போட்டான்னா நம்ம நினச்சிடலாம் இங்கனே நினச்சி அடிக்க வாய்ப்பு இருக்குது கோல் அடிக்கிறதுக்கு. அதே இது நம்ம இப்போ வந்து சம்டைம்ஸ் இந்த நம்ம மேன் இந்த 1ஆம் நம்பர் இருக்கான் பார்த்தீங்களா, 1ஆம் நம்பர் நம்ம டீமில் வந்து கொஞ்சம் யோசிக்காமல் இவன் வந்து இங்கே நின்ட்டான். சரியா? இந்த நல்லாவே பார்க்கணும். இந்த நிற்கிற இந்த 2 பேர் பொசிஷனும் முக்கியம். டிஃபென்ஸில் நிற்கிறவன் ஒருத்தன் இப்படி நின்னா இன்னொருத்தன் இப்படி நிற்கணும். இப்படி நின்னா தான் கரெக்டு. ஏன்னா இப்படியே நின்னான்னு வச்சுக்கோங்க கோல் கீப்பர் அழகாக இப்படி உருட்டி விட்ருவான், சல்லுன்னு உருட்டிடுவான், இங்கே பால் எடுத்துகிட்டு போயிடலாம். இவன் எடுத்துகிட்டு நினச்சிடுவான், சல்லுன்னு ஓடிடுவான். அதே இது நம்ம டீமில் பிளேயர்ஸ் இப்படி நிற்கான், இந்த ஒருத்தன் இங்கே ஜிக்ஸாக்காக நிற்கிறான் அப்படின்னா இவன் இப்போ இங்கே கரெக்டாக மறைச்சிருக்கானா, இப்போ இவன் காலுக்கு போட்டாலும் இவன் போட்டிக்கு போயிடுவான், பாலை பிடுங்க வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இவன் இங்கே போட்டாலும் ஸ்லோவாக போட்டால் இவன் இங்கே கட் பண்ணி எடுத்துருவான். அதே ஸ்பீடாக போட்டானா இவனை தாண்டி எங்கே வந்துடும், இவன் ஈஸியாக பால் எடுத்துகிட்டு உள்ளே போயிடலாம். சரிங்களா? இது கூட இந்த பொசிஷனில் நிற்கிறது கூட இதில் முக்கியம். அது கூட சில பிளேயர்ஸ் நினச்சிவாங்க, இப்போ நம்ம டீமில் சிலவங்க தெரியாமல் டேக்டிக்கலாக ஐடியா இல்லாமல் இருந்தால் இப்படி நிற்கான், இப்படி ஒருத்தன் நிற்கான்னா பால் இங்கே ஈஸியாக போட்டுருவான். இப்போ இவனும் வந்துடுவான், அவனுக்கு ப்ளே ஆகிரும். சரிங்களா? அப்போது என்னென்னா ஜிக்ஸாக்காக நிற்கணும். இப்போ வந்து இது ஒரு சின்ன பாயிண்ட்டு. இப்போ நம்ம பிளேயர் வந்து ஒருத்தன் வந்து இங்கே நிற்கான். சரியா? இப்படி நிற்கான்னா நம்ம ஆள் என்ன செய்யணும், ஒரு மேன் இங்கே நிற்கான், அப்போ இன்னொரு மேன் இங்கே நிற்கான், இப்படி தான் நிற்கணும். சரியா? 1-to-1 இந்த ஜிக்ஸாக் பொசிஷன் முக்கியம். 2 பேரும் ஒரே லைனில் நிற்கவே கூடாது. அதே இது சில சமயங்களில் இப்போ வந்து ஒரு 2 பிளேயருமே இங்கே நிற்கான், கிட்ட நிற்காங்க. இப்போ எப்படி நிற்கணும்னா நம்ம டீமும் இங்கே ஒருத்தர் நிற்கணும்,
இவங்க சென்டரில் நிற்கணும். கிட்ட நான் நல்லா யோசித்துக்கோங்க. அவங்க டீமில் பிளேயர்ஸ் எப்படி கிட்ட நிற்காங்க அப்படின்னா இப்படி சென்டரில் நிற்கணும். இப்படி நிற்கச்சில் அவன் என்ன செய்வான்னா, இப்போ இவன் கிட்ட நிற்கச்சில் என்னன்னா இங்கே பால் போட முடியும், அதை நம்ம லெஃப்ட் பேக் பார்த்துக்குவோம். இப்போ சென்டரில் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேன் சென்டரில் இருக்கான்னா இங்கே போட்டுடலாம். அதே இது கொஞ்சம் தள்ளி நிற்கச்சில் கண்டிப்பாக சென்டர் கிடையாது, இது என்ன செய்யலாம், இங்கே போட்டலாம். அப்போ என்ன செய்யணும், இப்படி ஒருத்தர் நிற்காச்சில்ல அழகாகவே என்ன செய்யலாம், இவங்க பாஸ் போட முடியாது. பாஸ் இவங்களுக்கு போட்டாலும் நம்ம லெஃப்ட் ஃப்ரெண்டு அழகாக பிடுங்க வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ இந்த மாதிரி அவங்க கிட்ட நிற்காங்கன்னா அப்படி நிற்கணும். அதே இது விரிஞ்சு நிற்காங்க அப்படின்னா மேன் டு மேன் எடுத்துட வேண்டியதான். சரியா, இதுதான் நம்ம ப்ரெஸ்ஸிங்கில் விளையாடக்கூடிய ஐடியா. இதில் வந்து கண்டிப்பாக நம்ம வின் பண்ண முடியும்னு சொல்லலை. சில நேரம் இந்த 1-2 பாஸ் போட்டெலாம் மேலே எடுத்துருவோம். இது எப்போன்னா நம்ம ஒரு கோல் வந்து வாங்கிட்டோம், நம்ம ஒரு கோல் நம்மளுக்கு ஏற்றாப்புல அவங்க கோல் அடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பால் வேணும் அப்படின்னா இப்படி தான் விளையாண்டாகணும். இந்த ப்ரெஸ்ஸிங் போட்டு விளையாண்டால் தான் நம்ம பாலை வின் பண்ண முடியும். அல்லது இந்த இவனே பாலை வச்சுக்குவான். நம்ம லோக்கல் டோர்னமெண்ட்லாம் போதில் ஒரு ஆஃப் 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் கொடுப்பாங்க மேக்ஸிமம். அப்படி இதில் இந்த மேனை இங்கே பாஸ் போட்டு இவன் இப்படியே நிற்பான். அவங்களுக்கு ஒரு கோல் வர அடிச்சிட்டாங்களா அப்படி டைம் வேஸ்ட் ஆகும். அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், இந்த மேனை மறைச்சிட்டு இந்த மேன் வந்து இங்கே பாலை போட விட்டு இங்கே மறைச்சிட்டு அப்படி தான் விளையாண்டு ஆகணும். வேறு வழியே கிடையாது. இதை நம்ம வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணதில் ஆனால் என்னென்னா நிறையா சான்ஸ் இருக்குது இந்த மேன் ஓடுறதுக்கு. ஏன்னா நம்மளுக்கு ப்ரெஸ்ஸிங் வந்து ஜெயிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷன்னால் நம்ம இந்த ப்ரெஸ்ஸிங்கை கண்டிப்பாக லேண்ட் ஆகணும். அல்லது இந்த மேன் என்ன செஞ்சுருக்கான், நம்ம இந்த கோல் கீப்பர் சூப்பராக விளையாடுதான், இங்கே அழகாக போட்டு விடுதான் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரெஸ்ஸிங் விளையாடக்கூடாது, பிளாக் தான் ஆடணும். அடுத்த வீடியோவில் நான் பிளாக்கை பற்றி கொஞ்சம் பேச போகிறேன். இதுவே ரொம்ப நேரம் ஓடின மாதிரி இருக்குது. ஸோ நான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன்.